அன்பின் வடிவங்களே, நிரந்தரமான அழிவற்ற ஆனந்தமே கடவுளின் வடிவம். ஆனால் இதில் மனிதனுக்கு ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை இல்லை. ஒரு மாணவனுக்கு தேர்வு வந்தது. அவனுக்கு கணித பாடம் சரியாக வராது. மறுநாள் பரீட்சை என்பதால் சுவாமியை வணங்கிவிட்டு கணிதம் முதல் தாள் எழுதப் போனான். அதில் அவன் தோல்வி அடைந்தான். உடனே அவன் சுவாமியின் படத்தை பீடத்திலிருந்து எடுத்து அலமாரிக்குள் வைத்துவிட்டான். மறுநாள் கணிதம் 2ஆம் தாள். அன்றைக்கு அவன் ராமர் படத்தை வணங்கினான். அந்த தாளை இன்னும் மோசமாக செய்தான். 3ஆம் நாள் கணக்கியல் பரீட்சை. அம்பாள் அதிக கருணையுள்ளவள் என்பதால் அவன் ஒரு தேவி படத்தை கொண்டு வந்து பூஜித்தான். அன்றைக்கு அவனால் கேள்வித்தாளை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. வீட்டுக்கு வந்து அந்த படத்தையும் அலமாரியில் வைத்தான். 4ஆம் நாள் கணக்கியல் 2ஆம் தாள். எல்லா தடைகளையும் நீக்குபவர் விநாயகர் என்பதை உணர்ந்த அவன் ஊதுபத்தி, தேங்காய் எல்லாம் வாங்கி வந்தான். சிலைக்கு பூமாலை சாற்றினான். ஊதுபத்தியை கொளுத்தியதும் புகை இவன் அகற்றிய படங்கள் இருந்த அலமாரியை நோக்கி போனது. நான் ஊதுபத்தி வாங்கி வந்தது விநாயகருக்காக. என்னை ஏமாற்றிய ராமர், சாய்பாபா, தேவி போன்ற கடவுள்களுக்கு ஏன் இந்த வாசனை போக வேண்டும் என்று எண்ணினான். வீட்டுக்குள் போய் ஒரு துணியை கொண்டு வந்து அவர்களுடைய மூக்கில் கட்டினான். அவர்களுக்கு வாசனை கிடைக்காது என்பதை உறுதி செய்து கொண்ட பின் அவன் வழிபட உட்கார்ந்தான். அந்த கணத்தில் சாய்பாபா, ராமர், தேவி மூவரும் அங்கே தோன்றினர். அவனுக்கு ஆச்சரியமாயிற்று. நான் வழிபட்ட போது நீங்கள் பிரசன்னமாகவில்லை. நான் உங்களை தண்டித்த பின் எப்படி என் முன் தோன்றினீர்கள் என்று அவன் கேட்டான். மகனே, இதுநாள் வரை நீ என்னை ஒரு படம் என்றுதான் எண்ணினாய். இன்றைக்கு நீ இந்த படம் ஜீவனுள்ள ஒன்று என்பதை புரிந்து கொண்டு வாசனை என்னை அணுகாமல் மூக்கை சுற்றி துணியை கட்டினாய். படங்கள் உனக்கு உதவ மாட்டா. படம்தான். நீ படத்தை கடவுளாக வணங்கலாம், ஆனால் கடவுளை படம் என்று எண்ணக்கூடாது. இன்றைக்கு நீ படத்தை கடவுளாகவே நம்பத் தொடங்கி துணியை கட்டினாய். எனவேதான் நான் தோன்றினேன் என்று சாய்பாபா கூறினார். இப்போதெல்லாம் நாம் கடவுளை ஒரு படமாக வழிபடுகிறோம். நாம் படத்தை கடவுளென நினைக்கும் போதுதான் நமது ஆசைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் எந்த ரூபத்தை வணங்குகிறீர்கள், எந்த நாமத்தை ஜபிக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல. எல்லா நாம ரூபங்களும் அவனுடையதே என்பதை உணருங்கள். எந்த நாமத்திலும் குற்றமில்லை. ஒரே இறைவனின் வடிவங்களே அனைத்தும். கடவுளின் ஜீவனுள்ள இருப்பை உணராமல் நீங்கள் சிலைக்கும் படத்துக்கும் வழிபாடு செய்தால் உங்கள் பிரார்த்தனை கடவுளுக்கு சென்று அடையாது. நீங்கள் வழிபடும் விக்கிரகங்களும் படங்களும் உயிர் துடிப்போடு இருப்பதாக நீங்கள் நம்பும் போதுதான் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும்.